நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல. உங்களோட இதயம் எத்தனை நேரம் துடிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல. இந்த முகம் தான் வேணும், இந்த குரல் தான் வேணும், இப்படி அழகாக இருக்கணும், எதுவுமே நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல. வாழ்க்கை தர பயணங்களில் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டே ஆகணும். அது பிரபஞ்ச விதி. நீங்கள் கற்றுக்கலன்னா நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். அந்த பர்பஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்களை உணரணும். அதுக்கு நீங்கள் உள்முக தியானம் பண்ணணும். உள்முக தியானம்ன்றது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியலாம். உள்முக தியானன்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்ல கண்ணை மூடி அமைதியாக உட்காரணும். அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனிக்கணும். உங்கள் மூச்சை கவனிக்கிற அந்த ப்ரொசீஜரில் உங்கள் மனம் வந்து நிற்காது. உங்கள் மனம் வந்து அலப்பாஞ்சிட்டு இருக்கும். பல எண்ணங்கள் வரும். நீங்கள் ஸ்கூலில் லவ் பண்ண பொண்ணு, நீங்கள் காலேஜில் அடி வாங்கினது, இந்த பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களோட ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கும். அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கும். எல்லாமே வரும், கிளாரி வரும். பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கணும். எந்த அளவுக்கு உங்கள் மூச்சு நீங்கள் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மனம் ஒடுங்கும். ஸோ உங்களோட மனம் ஒடுங்கும்போது உங்களோட ஆன்ம ஒளி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அந்த ஆன்ம ஒளியை நீங்கள் பின்பற்றணும். அதாவது முதல்ல ஒரு 3 நிமிஷம் உட்காரலாம், அதுக்கடுத்து 5 நிமிஷம் உட்காரலாம், அதுக்கடுத்து 10 நிமிஷம் உட்காரலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உட்காந்து உங்களை நீங்கள் கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றிய புரிதல் வரும். நான் திரும்ப சொல்கிறேன், நான் போடுற இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும். எல்லாருக்கும் போய் சேராது. ஏன்னா இது வந்து நீங்கள் இறைவனை அடையணும் அப்படின்றது உங்களோட கோரில் இருக்கணும். அதாவது உங்களோட பிரபஞ்ச விதியில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட தியானம் பண்ண உட்கார முடியும். ஏன்னா இல்லைனா உங்களை தியானம் பண்ண உட்கார மாட்டாங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட கோடி கொடுப்பாங்க, இறைவன் பக்கமே திரும்ப விட மாட்டாங்க. பல ஆசைகள் கொடுப்பாங்க, இறைவன் பக்கம் திரும்ப விட மாட்டாங்க. பல காம எண்ணங்கள் கொடுப்பாங்க, இறைவன் பக்கம் திரும்ப விட மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்கிற மாதிரி தெரியும். பட் அது எதுவுமே உண்மை இல்லை. நீங்கள் எதுவுமே ஆக்சுவலாக உண்மை இல்லை. நீங்கள் இருக்கிற இடம் எதுவுமே உண்மை கிடையாது. எவ்வளோ கோடிக்கணக்கில் நீங்கள் வீடு கட்டினாலும் ஒரு காலத்தில் அங்கே வெறும் மண்ணு தான் இருந்துச்சு. அந்த வீடு போனதுக்கப்புறமா அங்கே மண் மட்டும் தான் இருக்கும். அந்த மண்ணை நோண்டினா அடியில் கல் இருக்கும், தண்ணி இருக்கும். ஸோ இயற்கை மட்டும்தான். அதாவது இந்த பஞ்சபூதங்கள் மட்டும் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. இந்த பஞ்சபூதங்கள் மட்டும்தான் உண்மையானது, நிரந்தரமானது. அந்த பஞ்சபூதத்துக்கு பின்னாடி இருக்க இறைவன் நிரந்தரமானவர். ஸோ அந்த இறைவனை நீங்கள் பற்றி கொண்டால் மட்டும்தான் இந்த பிறவியின் பெருங்கடலை உங்களால் நீந்த முடியும். ஸோ நான் ஏன் வந்து இந்த பிறவியின் பெருங்கடலை நீந்தணும்? நான் ஜாலியாக தானே இருக்கேன், நான் இஷ்டத்துக்கு இருக்கேன், என்ன தோணுதோ பண்ணுறேன். என்ன தோணுதோ பண்ணலாம், ஓகே தான். பட் உங்களுக்கான ஒரு பெரிய அடி விடும்போது அது வந்து ஏந்திருக்க முடியாத சூழ்நிலை அமையலாம். ஸோ எல்லாருக்கும் அனுபவம். நானும் பட்டு கற்றுக்கிறேன், நீ சொல்லலாம். பட்டு கற்றுக்கிறது ஒரு ரகம். சில பேருக்கு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த புரிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ இது யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் இது மூலிமா பயனடைஞ்சு அவரோட எண்ணத்துலேருந்து விடுபட்டு, தப்பான எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு, தப்பான பழக்க வழக்கத்துலேருந்து விடுபட்டு ஒரு குறிக்கோளோட நீங்கள் லைஃப்பில் வந்து அடுத்து முன்னேறணும், ஏதாவது ஒரு திசை நோக்கி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த கோர்ஸ் எடுக்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இவ்வளோ காசு வேணும் அவ்வளோ காசு வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து கட்டளை வந்து உன்னால் முடிந்த உதவியை எல்லாருமே செய்யணும். உன்னோட வாழ்க்கைக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன். இதுதான் எனக்கு வந்து கட்டளை. ஸோ எனக்கு வந்து கட்டளையை நான் வந்து நிறைவேற்றுவேன். ஸோ இனிமேல் என் சைட்லேருந்து எல்லா தகவலும் உங்களுக்கு வரும். ஸோ 0% சீக்ரெட்ஸ், எல்லா சீக்ரெட்டும் ரிவீல் ஆகும். எந்த சீக்ரெட்டும் இனி ஒளிவு மறைவுன்றதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்திய யுகத்தில் இருக்கும். எல்லாமே கரெக்டாக நடக்கும். தவறு செய்கிறவங்க அடி பலமாக வாங்குவீங்க,